ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்றைக்கி நம்ம 4th டே ஆஃப் சீரீஸ் 23ல் இருக்கோம். அதாவது இந்த சீரீஸில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஃபேட்டெல்லாம் குறைக்கிறதுக்கான கொஞ்சம் கஷ்டமான எக்ஸசைஸ்லாம் போட்டு காமிச்சிட்ருக்கேன். அதுவும் நீங்கள் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இங்கெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, இது பண்ணுறது இப்போ தான் எஃபெக்டிவாக தெரியுது, இத்தனை நாள் இந்த இடத்துல இருக்கிற மசில்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்னு பழகிட்டே இருங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ் தான் பண்ணி காமிக்க போகிறோம். கீழே இருந்த மாதிரி தான் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஃபுல் பாடி வெயிட்டை கையில் இறக்கும்போது தான் இங்கே இருக்கிற யூஸ் பண்ணாத மசில்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது தான் அதை சுற்றி இருக்கிற ஃபேட்டெல்லாம் குறையும் இல்லையா? அதனால தான் மோஸ்ட்லி படுத்துட்டு கீழே இருக்க மாதிரியான எக்ஸசைஸ் தான் போடுறேன். பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரிசல்ட்ஸ் கட்டாயம் இருக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், பார்க்கலாமா? ஸ்டே டியூன்ட். பாருங்க, இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கும் நம்ம கீழே தான் பண்ண போறோம் இல்லையா? இப்படி முட்டி போட்டுக்கோங்க. ஓகே, கையை ரெண்டுத்தையும் ஃப்ரண்ட்ல வச்சுட்டு உடம்பு வெயிட் ஃபுல்லா தரையில போயிட்டு வரணும். முட்டி கீழே டச் ஆகி தான் இருக்கணும். ஓகே, பாருங்க. கையில் ஊனி எழுந்துக்கோங்க. வெயிட் எல்லாம் இந்த இடத்துல பேர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, ஒரு 10லேருந்து 15 தடவை இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, இது கைக்கு மட்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணுற எக்ஸசைஸ் இல்லை, கோர், இந்த ஃபுல் அப்பர் பாடி எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஓகே, முட்டி டச் ஆகி தான் இருக்கணும். ஓகே, வெயிட்டு கையில் தாங்கிட்டு கீழே போங்க. ஃபுல்லாக படுத்துட்டு மேலே எழுதுக்கோங்க. முட்டி டச் ஆகிருக்கணும். இது கைக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இல்லை, வயறு குறைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லான எக்ஸசைஸ். சரியா? கோரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிடுங்க. ஓகே, இது மாதிரி ஒரு 10லேருந்து 15 தடவை பண்ணலாம். வெயிட் ஃபுல்லாக கையில் இறக்கிட்டு எழுந்துக்கும். ஓகே, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வேரியேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கையை அப்படி பிரிச்சு வைக்காம சேர்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ வெயிட் ஃபுல்லாக கையில் போகிறது உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. இங்கெல்லாம் டைட் ஆகும். இதில் ஒரு 10-15 டைம்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். இதுக்கு பெனிஃபிட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பண்ணி முடிச்சவங்களாம் ஃபீல் பண்ணுவீங்க இங்கெல்லாம் டைட்டாக இருக்குது. ஸோ அப்பர் பாடியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், எஸ்பெஷலி கை இந்த பகுதியை. ஸோ அதனால் இங்கே சுற்றி இருக்கிற ஃபேட் எல்லாம் இறங்க ஆரம்பிக்கும். ஸ்லிம் டவுன் பண்ண முடியும் நம்மளுக்கு அப்பர் ஆம். ஸோ இது மட்டும் இல்லாமல் கோரை இந்த பகுதியை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். ஃபுல் அப்பர் பாடி பேக் எல்லாமே இது வலுவேற்றக்கூடிய எக்ஸசைஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸை ரெகுலராக நீங்கள் வாரம் 2-3 தடவை பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் லைஃப் லாங் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இங்கே ஒரு காலமும் ஃபேட் சேர விடாமல் நம்ம பாதுகாக்க முடியும். ஸோ இன்றைக்கி இந்த எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு புது எக்ஸசைஸோட உங்களெல்லாம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. பாய்.